ஃபேஸுக்கு சோப் யூஸ் பண்ணலாமா? என்னோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் சொல்லுங்கள். என்னோட ஏஜ் 13. நான் ஸ்கின் கேர் பண்ணலாமா? கடலை மாவு என் ஸ்கின் டைப்புக்கு செட்டே ஆகல. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல டீனேஜ் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இந்த டீனேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே க்ரூஷியலான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் த 14 to 18. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் வந்து நமக்குள்ள ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறையவே ஏற்படும். அதுனால வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி மார்க்ஸ், ஆக்னி ஸ்கார்ஸ் அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம் தான் வந்து ரொம்பவே நம்ம ஸ்கின்னை டேக் கேர் பண்ணிக்கிற டைமு. ஸோ நிறைய பேருக்கு வந்து எந்த ஏஜ் வந்து நம்ம ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றியும் உங்களோட ஸ்கின் டைப் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த டீனேஜ் தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இப்போ தான் வந்து ஸ்கின் கேர் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகும் அப்படிங்கறத சூஸ் பண்ண முடியும். அப்பதான் வந்து அதனோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து நம்ம ஸ்கின் டைப் வந்து இப்ப காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா சரி என்னோட லைஃப் ஃபுல்லா வந்து என்னோட ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸ்கின் டைப் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின் ஆயிடும். சில பேருக்கு வந்து சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் ஆயிடும். ஸோ நம்ம சீசனுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்கின் டைப் வந்து மாறும். ஸோ எப்பவுமே வந்து இதுதான் என்னோட ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தடவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்கின் டைப் மாறும். நம்ம எல்லாருமே டீனேஜ் டைமில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து பிம்பிள்ஸ் தான். ஸோ பிம்பிள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் வாட்டர் குடிக்கணும். ஸோ ஏன் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்து நம்ம பாடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நம்மள நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபேஸுக்கு சோப்பை யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பாடியில் யூஸ் பண்ணுற சோப்பையோ இல்லை சோப்பே வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ட்ரை ஆக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக கடலை மாவு யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஃபேஸ் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சோண்டு ஃபேஸ் வாஷை கையில் எடுத்துகிட்டு ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து ரப் பண்ணுவாங்க ஃபேஸை வாஷ் பண்ணும்போது. ஸோ ஃபேஸை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தான் வந்து எப்போவுமே ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஃபேஸை நம்ம வாஷ் பண்ணணும். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நம்ம ஃபேஸில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டேபிங் மோஷனில் தான் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுக்கணும். போட்டு ரப் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். இனிமேல் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு டோனர் யூஸ் பண்ண போகிறோம். டோனர் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோனர் யூஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ தெரியும். டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து பிம்பிள் செக்ரிகேட் ஆகாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். நிறைய டீனேஜர்ஸ் வந்து ஃபேஸ் பேக் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வந்து நம்மளுடைய ஸ்கின் டோனும் வந்து லைட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஸ்டெப் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கன்ஃபியூசிங் ஸ்டெப் கூட நிறைய பேருக்கு. மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் ஃபேஸ் வந்து என்ன வழிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே வந்து லாக்டோகலமைன் யூஸ் பண்ணுங்க மார்னிங் மாய்ஸ்சரைசரா. ஸோ நைட் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாய்ஸ்சரைசர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்பவுமே எங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மாய்ஸ்சரைசர் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு முக்கியமாக டீனேஜர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் தான். டீனேஜ் டைமில் நான் என்ன வந்து யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஏன் அப்போ வந்து ஒரு கிரேஸ் நம்ம ஃபேஸ் வந்து ஃபேர்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம ஃபேஸை லைட்டன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ரெகுலராக இந்த மார்னிங் ஸ்கின் கேர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நைட் ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வந்து ஃபேஸோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ டீனேஜர்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா
தயவு செய்து இனிமேட்டுக்கு நைட் அண்ட் மார்னிங் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக லிப்ஸ் வந்து ரொம்ப சாப்பியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிளட் கூட வந்துருக்கும். ஸோ லிப் கேரை பற்றின வீடியோஸு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டீனேஜர்ஸ் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் இதை பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும், இதை பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்கள் ஃபேஸ் எப்போவுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். நைட் ஸ்கின் கேர் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸ் தான் வரப்போகுது.